ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பன்னீர் மட்டர் மசாலா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த பன்னீர் மட்டர் மசாலா பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடுபடுத்திக்கலாம். பேன் நல்லா சூடான உடனே அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகி வந்த உடனே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதை எண்ணெயிலே இது போல் வதக்கிடுங்க. நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதக்கினா போதும். ஏன்னா இதை நம்ம அரைக்க தான் போகிறோம். கூடவே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுக்கலாம். கூடவே பெரிய சைஸில் 2 தக்காளியை இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் இதே போல் நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். திரும்பவும் அதே பேனை சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். இந்த பன்னீர் மட்டர் மசாலாவுக்கு பட்டர் சேர்த்து செஞ்சோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா இதை பட்டர் கூட நல்லா ஃப்ரை ஆகணும். அதாவது ஒரு 30 செகண்டுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ 30 செகண்ட் போல் ஆயிடுச்சு. இதை ஒரு கப்புக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். திரும்பவும் அதே கடாயில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகி வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மிளகாய் தூளும் சீரகத்தையும் எண்ணெயிலே கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த தக்காளி வெங்காயம் விழுது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு டைம் நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டீஸ்பூன் அளவு மல்லிப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கறி மசாலா, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு டைம் இது போல் கலந்து விட்டுருங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மசாலா எல்லாமே கிரேவியில் நல்லா கலந்து வரணும். அந்த அளவுக்கு இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு 10 நிமிஷம் போல் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள், நம்மளோட கிரேவி எல்லாமே நல்லா திக்காகி வந்திருக்கு. இப்போ 1 கப் அளவு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி உரித்து எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பட்டாணி இல்லைனாலும் பரவாயில்லை, காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலையில் செய்யும் பொழுது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு பட்டாணி வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருந்தாவே போதும், பட்டாணி எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட கிரேவி எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம முன்னாடியே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். பன்னீரை முன்னாடியே சேர்க்கக்கூடாது, லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். பன்னீரை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் கலந்து விட்டுருங்க. இப்போ மூடி வச்சு 2 நிமிஷம் போல் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நம்மளோட பன்னீர் மசாலா எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்மளோட பன்னீர் மட்டர் மசாலா எல்லாமே ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இதை சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.